வணக்கம். கார் ஓட்டும்போது நம்ம ஊர் ரோடுங்கள்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த இடது பக்கம் தான். இடது பக்கம் இடிச்சிடுமோ, அந்த டூ வீலர் மேல பட்டுடுமோன்னு பயந்துட்டே ஓட்டுறீங்களா? இன்னைக்கு அந்த பயத்துக்கு ஒரு எண்ட் கார்டு போட போறோம். அட்வான்ஸ்டு டிரைவிங்ல இடது பக்க கணிப்பு, அதாவது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங், இது ரெண்டையும் எப்படி ஒரு ப்ரோ டிரைவர் மாதிரி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் டிரைவிங் இல்ல பாஸ், இது ஒரு கணக்கு. ஆனா ஒண்ணு, நான் சொல்லப் போற இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்க காருக்கு ஏத்த மாதிரி சின்னதா மாறலாம். ஆனா லாஜிக் ஒண்ணுதான். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இடது பக்கம் எவ்வளவு கேப் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க காரோட விண்ட்ஷீல்டு நடுப்பகுதிய ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ரோட்டோட ஓரம் அந்த நடுப்புள்ளிக்கு நேரா வந்தா உங்க கார் சேஃபா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். ஆரம்பத்துல கத்துக்கிறப்போ பானட்டோட நடுவுல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. அந்த ஸ்டிக்கருக்கு இடது பக்கம் இருக்கிற எதுவுமே உங்க வண்டியில இடிக்காது. இதுதான் அட்வான்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி இடது பக்க மிரரை எப்பவும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வைங்க. அப்போதான் டயர் ஓரம் தெரியறதுக்கும் பின்னாடி வர வண்டிங்களுக்கும் வசதியா இருக்கும். கண்ணாடிய நம்புங்க, ஆனா உங்க கணிப்பு தான் ராஜா. இப்போ கஷ்டமான பகுதிக்கு வருவோம். ரிவர்ஸ் பார்க்கிங். நிறைய பேர் வண்டிய முன்னாடி விடுறத விட பின்னாடி விடுறதுல தான் சொதப்புவாங்க. இதுக்கு முக்கியமான ரூல், எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் ஸ்டீரிங்க திருப்புங்க. பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு நேரா உங்க காரோட பின்கதவு வரும்போது ஸ்டீரிங்க முழுசா திருப்புங்க. மெதுவா கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ பதட்டப்படவே வேணாம். உங்க இடது மிரர்ல பார்க்கிங் கோடு தெரியற வரைக்கும் பின்னாடி வாங்க. வண்டி நேராகும்போது ஸ்டீரிங்கையும் நேராக்குங்க. கேமரா இருந்தா ஈஸி. ஆனா கேமரா இல்லாம மிரர்ஸ் மட்டும் வச்சு நிப்பாட்டுறது தான் உண்மையான கெத்து. இத ஒரு 10 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க தான் பார்க்கிங் மாஸ்டர். இடது பக்க கணிப்பும் ரிவர்ஸ் பார்க்கிங்கும் பழக பழகத்தான் வரும். ஆரம்பத்துல சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு டிரைவிங்ல இருக்கிற வேற டவுட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க புதுசா கார் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.